மக்களவைத் தேர்தலில் திமுகவிற்கு முக்குளத்தூர் புலிப்படை கட்சித் தலைவர் கருணாஸ் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களை செய்த ரமேஷ். ரமேஷ் வணக்கம். ரமேஷ், இது தொடர்பான முழு விவரங்கள். ரமேஷ் வணக்கம். திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக நடிகரும் முக்குளத்தூர் புலிப்படை தலைவருமான கருணாஸ் தெரிவித்திருக்கிறார். கருணாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில சனாதனத்தை வீழ்த்தவும் சமூக நீதியை காக்கவும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் முக்குளத்தூர் புலிப்படை திமுகவை ஆதரிக்கிறது என்று அறிக்கை மூலம் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒரு சில விஷயங்களை அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த 10 ஆண்டு காலமாக மத்தியில் ஆட்சி செய்த பாஜக அரசின் மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிடவும் தமிழ்நாட்டில் அடிமை துரோக கட்சியான அதிமுகவை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடித்திடவும் வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒரு சரியான வாய்ப்பாகும். எனவே திமுகவுக்கு பல்வேறு தோழமை கட்சிகள் தமது ஆதரவை தெரிவித்திருக்கும் அதே வேளையில் பலம் வாய்ந்த திமுக கூட்டணியை தமிழகம் புதுவையில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்வதற்கு முக்குளத்தூர் புலிப்படை கட்சியும் உறுதுணையாக இருக்கும். திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யும் என்று நடிகரும் முக்குளத்தூர் புலிப்படை தலைவருமான கருணாஸ் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒரு 5 அம்ச கோரிக்கையையும் திமுகவுக்கு வைத்திருக்கிறார். குறிப்பாக மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பெயரை வைக்க வேண்டும், ஜாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் உள்ளிட்ட ஒரு 5 கோரிக்கையை வைத்து திமுகவுக்கு இந்த ஆதரவை தெரிவிப்பதாகவும் முக்குளத்தூர் புலிப்படை தலைவர் கருணாஸ் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.